ஐயா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. அப்படியே இங்கேயே வாழ்ந்துடலாம் போல. யாரு நீ? ஏன் தலைக்காணி உன்கிட்ட எப்படி வந்துச்சு? கூடாது, உனக்கு மரியாதை அவ்வளவுதான், வெளியே வா, இல்லனா இழுத்துட்டு வர வேண்டி இருக்கும். சரி சரி, முடிஞ்சா பண்ணிக்கோ. நான் உன்ன இதுக்கு மேல உன்கிட்ட பொறுமையா பேசி பிரயோஜனமே இல்ல. சின்ன பையனாச்சேன்னு பாவம் பார்த்தா அது வேலைக்கு ஆகிற மாதிரியே தெரியல. சீக்ரெட் டெக்னிக், அழகான ஜூட்சு. உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா நீ வெளியே வரியா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஆமா, நீதான் சொன்ன. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, மிஷன்ஸ நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். முடியாதுன்னு சொன்னா நம்ம பலவீனமா இருக்கோம்னு தெரிஞ்சிரும். பிரச்சனைகளும் இன்னும் அதிகரிக்கும். இதுவும் எனக்கு தெரியும். இருக்கா சென்சை இதை எப்போ என்கிட்ட சொல்லிட்டாரு. இதுதான் சரியான நேரம். என்ன பேசுற? கம் ஆன், நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியுது? ஏன் இப்படி பயமுறுத்துற? இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நாம வந்த வேலையை முடிச்சதும் நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஒருவேளை அவருக்கு வித்தியாசமான உதடுகள் இருந்தா கண்டிப்பா இவன் வேண்டான்னு சொல்ல மாட்டான். வித்தியாசமான பற்கள். சரி, இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. இந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. 3 பேரும் எனக்கு லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல பனி பெஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அடடா, இது பாக்குறதுக்கே நல்லா இருக்கே. நீயும் இங்கதான் இருக்கியா? சரியா சொன்ன. அவர் எங்க போனாரு? அவரை நாம தப்பிக்க விட்டுட்டோம். எனக்கு புரியல, திடீர்னு எப்படி மாயமானாரு? ஏய், 3 பேர். எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னாலும் பரவாயில்ல, அந்த மாஸ்க இன்னைக்கு கழட்டியே ஆகணும். ஓ நோ, கை தவறிடுச்சு. நீ என்ன பைத்தியமா? என்ன மன்னிச்சிருங்க பசங்களா, கை தவறிடுச்சு. கை தவறிடுச்சுன்னு சொல்றீங்க? பிரமாதமான யோசனை. நான் இதை யோசிக்கவே இல்ல சாஸ்கே. ஹாட் ஸ்பிரிங்ல கண்டிப்பா மாஸ்க கழட்டி தானே ஆகணும். கொஞ்ச நேரம் வாய மூடு. எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்காத. ஓ, எனக்கு எதுவுமே தெரியலையே. இவ்வளவு சூடா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நான் இங்க இருந்து போயிடுவேன். புரியலையா? நம்ம 3 பேரும் ரோக் நிஞ்சா மாதிரி போக போறோம். முதல்ல இந்த ட்ரெஸ் எங்க இருந்து எடுத்த? இத பாருங்க, அந்த விவரம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அது என்னோட ட்ரெஸ். ஹே பாஸ், நீங்க மட்டும் ககாஷியை பழி வாங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல. வாங்க போலாம் போலாம். அது சரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீங்க எல்லாரும் ஒளிஞ்சு விளையாட போறீங்கன்றத பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியா எப்படியோ நீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சாஸ்கே, சகுரா, நருட்டோ, எதுக்காக நீங்க 3 பேரும் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? எல்லாம் போச்சு. அவரை நம்புற மாதிரி ஏதாவது சொல்லி ஆகணும். ஆட முட்டாளுங்களா, நாங்க விரிச்ச வலையில நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. நீங்க கக்காஷி சென்சேவை தான் பின்தொடர்ந்து வரீங்கன்னு எங்களுக்கு தெரியும். என்னோட மாஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இத ஆரம்பத்திலே நேரடியாவே என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. அவ்வளவு பெரிய விஷயம் இல்லையே. இந்த மாஸ்க்கு பின்னாடி இன்னொரு மாஸ்க் தான் இருக்கு. கலக்கலா இருக்குல்ல? நான் பிறந்த ஊர் ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்ண என்ன இங்க அனுப்பியிருக்காங்க. எனக்கு சாப்பிட ராமன் மட்டும் இருந்தா போதும். என்னுடைய குடும்பத்துடைய பேரு உசுமாக்கி. ஆனா ஊர்ல என்னுடைய செல்ல பேரு சிறந்த முட்டாள் நிஞ்சா. ஆமா, சரியா சொன்ன.
உனக்கு ஒண்ணும் ஆகாது சாக்குரா, கொஞ்சம் பொறுமையாகிரு, நான் உன்னை காப்பாத்துறேன். பயங்கரமா வலிக்குதே. ஹேய் சாக்குரா, உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாரு. சாக்குராவை காப்பாத்தி ஆகணும். சாஸ்கே, உனக்கு சிபிஆர் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல, எதுக்காக இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, என்ன காப்பாத்து. முட்டாள்தனமா பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? தில்வாலே புச்சுதேனே ஜா. ஆமா, இந்த சர்ஜரிய சிறப்பா முடிக்கணுங்கிறதுக்காக நான் பற்பலான பயிற்சி எடுத்திருக்கேன். சீக்கிரமே குணமடைஞ்சு என்னோட பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருவேன். ஆமா, வலிக்குதே வலி. நருட்டோ, உன் கையில இருக்கிறது ரசிங்கண்ணா. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.